ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட நான் என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்காக ஜெபிக்க, தேவ சமூகத்திலே காத்திருக்க, உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அப்படி நான் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசிக்கலாம். முடிந்தால் யாராவது மைக்கில் வாசித்தால் நலமாக இருக்கும். ஏனென்றால் ஆன்லைன்லையும் பார்க்கறதுனால வசனம் எல்லாருக்கும் தெளிவாக கேட்பதற்கு உதவியாக இருக்கும். சரி, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின் வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். அடுத்த வசனம், தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய கிறிஸ்து இயேசுனுடைய பாடுகளை குறித்தும் அவர் பாடுபட்ட பின்பு இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு கிடைக்க போகிற மேன்மையான விசேஷ ஆசீர்வாதமான மகிமையான காரியங்களை குறித்தும் ஆராய்ந்து பார்க்க தொடங்கினார்களாம். அப்படி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவர்களுக்கு சில மகிமையான ஆசீர்வாதங்களை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். அப்படி மனிதனுக்கு கிடைக்க போகிற அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை குறித்து பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்கள் உற்று ஆசையோடு பார்க்கிறார்களாம். நமக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், அதாவது தேவ தூதர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த மனிதர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதை குறித்து ஆசையோடு எட்டி பார்க்கிறார்கள். ஏன் அப்படி அவர்கள் உற்று பார்க்க வேண்டும்? தேவன் மனிதனை படைப்பதற்கு முன்பதாக தேவ தூதர்களை படைத்தார். அப்படி தேவ தூதர்களை படைத்த போது அதிலே விசேஷமாக 3 வித கூட்டங்களை படைத்தார். துதிக்கிற ஒரு தேவதூதர் கூட்டம், செய்திகளை கொண்டு செல்லுகிற ஒரு தேவதூதர் கூட்டம், இன்னொரு பக்கம் ஆண்டவருக்காய் வல்லமையா யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவதூதர் சேனை கூட்டம். இதிலே துதிக்கிற கூட்டத்திற்கு தலைவனாக லூசிபர் என்று சொல்லக்கூடிய ஒரு தூதன், வல்லமை உடையவனாக ஆண்டவருடைய சகல மகிமையும் பெற்றுக்கொண்ட ஒரு தூதனாக அவன் பரலோகத்திலே தேவ சமூகத்திலே வாழ்ந்து அவரை துதிக்கிறவனாக காணப்பட்டான். அப்பொழுது அவனுக்குள்ளே ஒரு பெருமை ஏற்பட்டு, நமக்கும் வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, நாம் ஏன் இந்த தேவனை துதிக்க வேண்டும், நாமே தேவனாய் மாறிவிடக்கூடாது என்று பெருமைக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு விரோதமாகவே கலகம் பண்ண ஆரம்பித்தான். விளைவு, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த மகிமையை அவர் பறித்து கொண்டார். தேவ தூதனாய் இருந்தவன் சாத்தானாய் மாறி போனான். அப்படி அவன் சாத்தானாய் மாறி போடும் பொழுது அவனோடு சேர்ந்த ஒரு கூட்டத்தையும் சேர்த்து கொண்டு அவன் விழுந்து போன தூதர் கூட்டமாக மாறி போய்விட்டான். இப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், அடுத்து இவனுடைய ஸ்தானத்தில் என்னை துதிப்பதற்கு ஒருவரை உண்டாக்க வேண்டும், யாரை உருவாக்கலாம் என்று சொல்லி யோசித்த பொழுதுதான் தேவனுடைய உள்ளத்தில் உதிக்கிற திட்டம், நாம் மனிதனை உண்டாக்குவோமாக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27, 28 அந்த வசனங்களில் எல்லாம் நீங்கள் இதை வாசிக்கலாம். அப்படி மனிதனை அவருடைய சாயலிலே தேவன் படைக்கிறார். அவனுக்கென இந்த உலகத்திலே சகல காரியங்களை உருவாக்கி இந்த உலகத்தின் மேல் அதிகாரத்தையும் வல்லமையும் மனிதனுக்கு கொடுத்து தேவனோடு கூட இணைந்து அவரை துதிக்கிறவனாக உறவாடுகிறவனாக மனிதனை தேவன் படைத்து வைத்திருந்தார். இந்த விழுந்து போன தேவ கூட்டத்தின் தலைவனாயிருக்கிற சாத்தான் சர்ப்பத்தின் ரூபம் எடுத்து வந்து ஏவாளை வஞ்சித்து மனிதனை பாவத்தில் விழ வைத்து விட்டான். இப்பொழுது
தேவதூதர் கூட்டம் விழுந்து போய் ஒரு சாத்தானுடைய கூட்டமாய் மாறி போய் இருக்கிறது. தேவனால் படைக்கப்பட்ட மனிதனும் தன்னுடைய சாயலை இழந்து பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியம் செய்து விட்டான். ரெண்டு காரியம் இருக்கிற போது தேவன் பார்க்கிறார், தன்னுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு இரக்கம் காண்பித்து அவனுடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்து அவனை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாகவும் அவன் இழந்து போன மகிமையை மீண்டும் கொடுத்து அவனை என்னென்றைக்கும் அதிபதியாய் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் மனிதன் மேல் அன்பு வைத்து அந்த தேவாதி தேவனாய் இருக்கிறவர் இருந்தவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. கை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, சாத்தானும் விழுந்து போனான், மனிதனும் விழுந்து போனான். ஆனால் அந்த விழுந்து போன சாத்தானுக்கு தேவன் இரக்கம் காட்டவில்லை, மன்னிப்பு கொடுக்கவில்லை. இங்கே சிலர் இப்படி சொல்லுவார்கள், வேதத்திற்கு விரோதமாக பேசுகிற கூட்டத்திலே உள்ள சில மக்கள் இப்படி பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆண்டவர் மன்னிக்கிறவர் என்று போதிக்கிறீர்கள், அப்படியானால் தேவன் சாத்தானையே மன்னித்து விட வேண்டியதானே, அவனை மட்டும் ஏன் தேவன் மன்னிப்பதில்லை? ஆகவே தேவன் மன்னிக்கிறவன் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள். இங்கே அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தேவன் மன்னிக்கிறவர் தான், மன்னிப்பதற்கு தயவு பெருத்தவர் தான். ஆனால் எப்பொழுது மன்னிக்கிறார்? நம்முடைய பாவத்தை நாம் ஒத்துக்கொண்டு அதை உணர்ந்து அறிக்கையிட்டு அந்த பாவத்தை மீண்டும் செய்யாமல் மனம் திரும்புகிற பொழுது ஆண்டவர் மன்னிப்பை தருகிறார். அப்படி இருக்கிற பொழுது சாத்தான் ஒரு நாளும் தன் தவறை ஒத்துக்கொள்ளவும் இல்லை, அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. ஆகவே தேவனுடைய மன்னிப்பு அவனுக்கு கிடைப்பதும் இல்லை. தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி இருக்கிற பொழுதுதான் தேவன் மனிதனை ஏன் நினைத்து இரக்கம் காட்டுகிறார் என்றால், சாத்தான் தேவனுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அவனை யாரும் பாவம் செய்ய வைக்கவில்லை, அவனே பெருமைக்கு இடம் கொடுத்துதான் அவன் பாவத்தில் விழுந்து போனான். ஆனால் மனிதனை பாவம் செய்ய வைத்தது யார்? அந்த சாத்தான் தான். ஆகவே தானும் கெட்டதும் அன்றி மனிதனையும் கெடுத்து விட்டபடியினாலே அறியாமலே விழுந்து போன மனிதன் மேல் தேவன் இரக்கம் வைத்து அந்த மனித அவதாரம் எடுத்து மனிதனுடைய பாவத்திற்காக தன்னையே சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுத்து பாவத்தை, சாபத்தை, மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த இயேசுனுடைய சிலுவையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்கு தான் இந்த மகிமையான ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. இதை அறிந்துதான் பரலோகத்தில் உள்ள நல்ல தேவதூதர்கள், ஓ இந்த மனிதன் மேல் தேவனுக்கு இவ்வளவு அன்பா என்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க எதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறீங்க? இப்ப என்னுடைய செய்தியை நீங்க உற்று கவனிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தேவன் மனிதனாகிய நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்கள். மனிதன் மேல் எவ்வளவு கிருபை வைத்திருக்கிறார் பாருங்கள். சாத்தானுக்கு அந்த இரக்கம் கிடைக்கவில்லை, உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் நம்மேல் வைத்த அன்பிற்காக மறுபடி ஏசப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இதைத்தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மனிதனாக வரப்போகிறார், பாடு அனுபவிக்க போகிறார், சிலுவையிலே மரிக்க போகிறார், ரத்தம் சிந்த போகிறார். அந்த காலத்திற்கு பின்பதாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு என்னென்ன கிருபை கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிற பொழுதுதான் ஆச்சரியமான மகிமையான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்று அது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்படுகிறது. அதைத்தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது பரிசுத்தவான்கள் மூலமாய் சுவிசேஷமாய் இது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த சுவிசேஷத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கும் அறிவிக்கும்படி வந்திருக்கிறார். அப்படின்னா ஆண்டோடைய பாடுகளை தியானிக்கிற நாட்களிலே, குறிப்பாக இது பெரிய வியாழன், ஆண்டவர் முதலாக ராப்போஜனம் அல்லது திருவிருந்து என்று சொல்லக்கூடிய அந்த புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்த அந்த நாளிலே இந்த பாடுகளை குறித்து நாம் தியானிப்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி ஆண்டவருடைய சிலுவை பாடுகளின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை குறித்து பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த மகிமையான ஆசீர்வாதம் என்ன என்பதை தான் உங்களோடு நான் பேசும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். ஆகவே அதை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். நான் இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தி ஒரு ஆவிக்குரிய செய்தி.
இந்த ஆவிக்குரிய செய்தியின் காரியங்களை உணர்ந்து இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் கூடவே சேர்த்து தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். கடைசியில் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஜெப நேரத்திலே கட்டுகளிலிருந்து விடுதலை தருவார், வியாதியிலிருந்து சுகம் தருவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையுள்ள போராட்டத்தில் பெரிய அற்புதத்தை இன்றைக்கு செய்து உங்களை சந்தோஷமாய் அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே இயேசுவின் சிலுவை பாடுகளின் மூலமாய் மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அது என்ன மகிமையான ஆசீர்வாதங்கள்? முதலாவதாக அதே 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 8-9 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். இயேசுவை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும், இப்பொழுது மாம்ச கண்களால் அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். முதலாவது மகிமையான ஆசீர்வாதம் என்ன? இந்த வசனத்தில் மகிமையான சொல்லி முடியாத ரட்சிப்பின் சந்தோஷம் என்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு அவருடைய பாடுகளின் மூலமாய் தருகிறார். அல்லேலூயா. என்ன சந்தோஷம்? சொல்லி முடியாதது, மகிமையால் நிறைந்த சந்தோஷம். சந்தோஷம்னு சொல்லும் பொழுதே நமக்குள்ளே ஒரு சந்தோஷமாய் இருக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்லாம் நம்ம செய்திகளை கேள்விப்படுகிறோம். அப்படி சொல்லும் பொழுது பெரும்பாலும் நமக்கு உலக பிரகாரமான காரியத்தை குறித்து நாம் யோசிக்கிறோம். நான் பைபிளை தியானித்த போது ஆவியானவர் 3 விதமான சந்தோஷம் இந்த உலகத்தில் இருப்பதை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது என்ன? முதலாவது சந்தோஷம் சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் பக்தர் தாவீது சொல்லுகிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். தானியம் திராட்சரசம் பெருகி இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம். இஸ்ரவேலருக்கு வருமானங்களிலே ஒன்று அந்த தானியம் திராட்சரசம், அதன் மூலமாய் கிடைக்கிற லாபங்கள். அது நிறைய வந்தா அந்த ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. உண்மையிலே நமக்கும் அப்படித்தான். அதாவது உலக பிரகாரமாக ஒரு வேலை கிடைச்சிட்டா, கல்யாணம் முடிஞ்சிட்டா, குழந்தை பிறந்து விட்டால், ஒரு உலக பிரகாரமான ஒரு நன்மை கிடைத்து விட்டால் நமக்கு சந்தோஷம் வரத்தான் செய்கிறது. ஆமாவா இல்லையா? ஒரு நன்மை கிடைச்சா சந்தோஷம் வருதா வரலையா? கட்டாயமாய் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் மூலமாய் நமக்கு சந்தோஷம் வரத்தான் செய்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான உலக பிரகாரமான நன்மைகள் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். பல வருடங்களுக்கு முன்பதாக 1964 முதல் 67 அந்த காலகட்டங்களில் இஸ்ரேல் தேசத்திற்கு எண்ணெய் சப்போர்ட் பண்ண பக்கத்தில் இருந்த சில நாடுகள் அந்த எண்ணெயை கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள். அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை முடக்குவதற்கு இந்த எண்ணெய் நிறுத்திட்டா அவங்க பொருளாதாரம் முடங்கிரும் சொல்லி சில காரியங்களை அந்த நாட்களிலே செய்தார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பல காரியங்கள் செய்யப்படுகிறது. ஆனாலும் இஸ்ரவேலோடு கர்த்தர் இருக்கிறார். என்றைக்கும் அது ஜெயித்து கொண்டே தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பக்கத்தில் எண்ணெய் கொடுக்கிற நாடுகள் எல்லாம் அதை முடக்கினதுனால இஸ்ரவேல் தத்தளித்து கொண்டிருந்ததாம் அந்த காலகட்டத்தில். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் ஆபிரகாமின் ஜனம் அல்லவா, எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமே, எங்கள் தேசத்திலும் எண்ணெய் வளம் வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை தேடி அதே வேளையில வேதத்தை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்படி ஆராய்ந்த பொழுது அவர்களுக்கு ஆவியானவர் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை வாசித்த போது ஆசேர் எல்லைகளிலே எண்ணெய் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த எல்லையிலே அவர்கள் முயற்சி செய்த போது எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று வரை அந்த இடத்துல எண்ணெய் கிடைத்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து தமது ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே,
இந்த நேரத்தில் கூட நீங்க உலக பிரகாரமா வீடு இல்லை, ஒரு வேலை இல்லை, நல்ல சுகம் இல்லை, இந்த மாதிரி ஆசீர்வாத குறைவோடு நீங்க வந்திருக்கலாம், அதனால துக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தரை தேடி வந்திருக்கிற இன்றைக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட உலக நன்மைகளை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உலக நன்மைகளை கொடுத்து மகிழ்ச்சியை தருகிறவர். ஆனால் இந்த சந்தோஷத்தை சாத்தானும் கூட கொடுக்க முடியும். நீங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரையே தேடாதவர்கள், தேவ பக்தியே இல்லாதவர்கள், செழிப்பாக பணக்காரர்களாக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படியானால் அவர்களுக்கு ஆண்டவர் தான் கொடுக்கிறாரா என்றால் இல்லை. லூக்கா 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் சாத்தான் இயேசுவை சோதித்த போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் காண்பித்து என் பாதத்தில் விழுந்தால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நான் படைத்த உலகத்தை வைத்து என்னிடமே ஏமாற்ற பார்க்கிறார் என்று அவனை விரட்டி ஜெயித்தார். அவன் அன்றைக்கு சாத்தானுடைய காலில் இயேசு விழவே இல்லை. விழுந்திருந்தா இன்றைக்கு நாம் இயேசுவை வெளிப்பட்டிருக்க மாட்டோம். காரணம், அவரே அண்ட சராசங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே சாத்தான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை காட்டி இயேசுவை பணிய வைக்கலாம்னு நினைக்கிறான். ஆகவே உலகத்தின் ஆசீர்வாதம் சாத்தானிடமும் இருக்கிறது. ஆனால் இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த உலக ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, உலக சந்தோஷம் மாத்திரம் அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்டது? அதைத்தான் 1 பேதுரு 1:8-9 வாசிக்கிறோம். சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த கேப் எதுக்குன்னா நீங்களா ஒரு அல்லேலூயா சொல்லிட மாட்டீங்களான்னு தான். ரொம்ப 3 நாளா சாப்பிடாம இருக்கீங்களோ? இருந்து காலத்து கொஞ்சம் உற்சாகமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சார், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, 3 சந்தோஷம் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று உலக பிரகாரம் நன்மையினால் வரக்கூடிய சந்தோஷம், அது சாத்தான்கிட்ட கூட இருக்கிறது. சாத்தான் இயேசுவை சோதிக்கும் போது உலகத்தை காட்டினானே தவிர பரலோகத்தை அவனால் காட்ட முடியல. அப்படின்னா பரலோக ஆசீர்வாதம் தரக்கூடியவர் ஒரே ஒருவர் மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆகவே தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறான். ஆகவே இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, அப்போ உலக நன்மைக்காய் மாத்திரம் நம்ம கர்த்தரை தேடக்கூடாது. அதை விட முக்கியம் பரலோக சந்தோஷம். சரி, இப்போ இந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தை குறித்தான் பேதுரு எழுதுகிறார். அப்ப இதை விட இன்னொரு சந்தோஷம் இருக்கு பாருங்களேன் உலகத்துல. எபிரேயர் 11வது அதிகாரத்துல 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே மோசே தெரிந்து கொண்டாராம். அநித்தியமான பாவ சந்தோஷம். இந்த உலகத்திலே சாத்தான் கொடுக்கிற 2வது சந்தோஷம் என்ன தெரியுமா? பாவ சந்தோஷம். அதனால தான் குடி வெறி, அந்த போதைக்கு அடிமைப்பட்டு அதுல கொஞ்ச நேரம் கிக்கா இருக்கிற மாதிரி அவங்கள மயக்கி பின்பு அவங்கள குடிகாரர்களாய் மாற்றுகிறான். அதனால குடும்பத்தில் வேதனை, வாழ்க்கையெல்லாம் அழிந்து அழிந்து சரீரமெல்லாம் கெட்டு போகிற நிலைமை, பணம் எல்லாம் வீணாய் போகிறது. பாவ சந்தோஷம் என்றைக்குமே அப்படித்தான் செய்யும். ஆரம்பத்தில் இனிப்பு போல இனிமையா இருப்பது போல தெரியும், ஆனால் போக 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 அது மனிதனுடைய வாழ்வை அழித்துவிடும். பாவ சந்தோஷம். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, உங்கள் வாழ்விலே பாவத்தினால் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் வெறுத்து பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்படும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சொல்லி முடியாத மகிமையான ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? ஒருவேளை இதுவரை பெற்றவங்க இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷத்தை இதுவரை பெற்றுக்கொள்ளலைன்னா இந்த கூட்டத்தில் இந்த 100வது ஆண்டு நற்செய்தி விழா பெருவிழாவில் நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை ரட்சிக்க போகிறார். இன்றைக்கு உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட போகிறது. பரலோகம் இந்த கூட்டத்தின் மூலமாக மகிழ்ச்சி அடைய போகிறது. ஆமேன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஒரு கூட்டம் என்றால் எவ்வளவோ காரியங்களை ஆயத்தம் பண்றாங்க. மேடை காரியம், ஒலி அமைப்பு, வால் போஸ்ட், நிறைய காரியங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா எல்லாவற்றோட அந்த கூட்டத்தில் என்ன நடக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்பினா அதுதான் கர்த்தருக்கு சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க.
வியாதி சுகமாகிறது, அற்புதம் நடக்கிறதெல்லாம் ரெண்டாவது. அது நம்மை சந்தோஷப்படுத்தும், அதையும் கர்த்தர் செய்கிறார். அதை விட முக்கியம் நம்ம ஆத்துமா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளையா நாம் மாறும்போதுதான் கர்த்தருக்கு சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு முறை ஒரு சம்பவம் ஒன்றை ஒரு ஊழியர் இப்படி சொல்ல நான் கேட்டேன். அற்புத பெருவிழா என்று சொல்லி ஒரு கூட்டம் நடைபெற்ற இடத்துல பலர் அற்புதமாய் விடுவிக்கப்பட்டார்கள். அதில் சுமார் 5 வருடம் கண் பார்வை தெரியாத ஒரு சகோதரனுக்கு ஆண்டவர் அற்புதமாய் சுகம் கொடுத்தார். கண் பார்வை தெளிவாய் தெரிந்தது. இப்படி ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடந்த போது சாட்சி சொல்லுவதற்கு இன்றைக்கு நேரம் இல்லை, நாளை கூட்டத்திலே ஆரம்பத்திலே வந்து சாட்சி சொல்லுங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது அந்த சாட்சி சொல்ல வேண்டிய அந்த சகோதரன் கண் பார்வை கிடையாமல் கண் பார்வை பெற்ற அந்த சகோதரனை 2வது நாள் கூட்டத்திலே சாட்சி சொல்ல மாலை வேளையிலே அவன் எங்க இருக்கிறான் என்று தேடி தேடி பார்த்தார்கள் கூட்டம் நடத்துகிறவர்கள். ஆளை காங்கல, எங்கே போயிட்டான்னு சொல்லி கடைசியில் பார்த்தா அவன் பக்கத்தில் இருந்த ஒரு சினிமா தியேட்டர்ல போய் சினிமா பார்த்து கொண்டிருந்தானா. உடனே அவனை பிடித்து இழுத்து கொண்டு வந்து, என்னப்பா நேற்று தானே உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து கண் பார்வை கொடுத்தாரு, இன்னைக்கு அங்கே போய் இந்த சினிமா பார்க்குறேன்னு கேட்டபோது அவன் சொன்னானா, இல்லை நேற்று கூட்டம் முடிஞ்சு வந்தவொடனே எனக்கு கண் பார்வை தெரிஞ்சிட்டு கூட்டம் முடிஞ்சு வர்ற வழியில் பார்த்தேன், ஒரு பெரிய போஸ்டர் போட்டிருந்தது, நான் ஆணையிட்டால்னு. அவர் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், 5 வருஷமா பார்க்கல, அதனால தான் முதல்ல அந்த சினிமாவை பார்த்துட்டு வரணும்னு போனேன்னு போனானா. ஏன் இந்த கதையை சொல்றேன், சம்பவத்தை சொல்றேன்? 5 வருஷம் கண் பார்வை தெரியலன்னா கண் பார்வை கொடுத்த ஆண்டவருக்கு சாட்சியா இனி வாழணுமே, பாவத்தை விட்டு விட்டு அவருக்கு பின்பற்றி வரணுமேங்கிற எண்ணம் இல்லாம 5 வருஷம் பார்க்காத சினிமாவை பார்க்கணும்னு போடன்னா அந்த ஆத்மாவுக்கு அந்த அற்புதம் நடந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர்களுக்கு சுகம் கொடுப்பதை விட முக்கியம் உங்கள் ஆத்துமாவிலே பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா நீங்கள் மாற வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு சந்தோஷம். இந்த செய்தி ஆமோதிக்கிறவங்க மாத்திரம் கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கையெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தானே இருக்கு. என்ன சிலருக்கு கையை வர மாட்டேங்க, என்னன்னு தெரியல. கை நல்லா ஒர்க் பண்ணும் போதே ஆண்டவருக்கு கை தட்டணும், வாய் ஒர்க் பண்ணும் போதே துதிச்சு வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இல்லைன்னா திடீர்னு பாருங்க எத்தனை பேருக்கு பாதிப்பு வருது. ஸ்ட்ரோக் வந்தவங்க பாருங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கை கால் ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது, வாய் பேச முடியல. ஆனா பேச வைத்த கர்த்தருக்கு இந்த வாய் பயன்படும் போதுதான் கர்த்தர் நாம மகிமை அடைகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். கைத்தட்டி பாடுவோமா? சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சந்தோஷத்திலே மிக முக்கியமான சந்தோஷம் தேவன் கொடுக்கிற மகிமையான ரட்சிப்பின் சந்தோஷம். இது எப்போ கிடைக்கும்னா, கல்வாரி பாடுகளை நினைத்தருளி நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து பாவங்களுக்காய் மனசாபப்பட்டு பாவங்களை இயேசுவினுடைய அறிக்கையிடும் பொழுது, பாவம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொங்கி வருகிறது தான் இந்த தெய்வீக மகிமையான சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? உங்களை அன்பா கேட்கிறேன். காசு பணம் இல்லையேன்னு நீங்க கவலைப்படலாம், ஐயோ வேலை கிடைக்கலையே, எனக்கு திருமணம் ஆகலையேன்னு வருத்தப்படலாம். அதை விட நீங்க வருத்தப்பட வேண்டிய காரியம், நான் இன்னும் என் பிள்ளை ரட்சிக்கப்படலையேங்கிற குறித்து வருத்தப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அவ இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தோடு போனோம். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். டிவியில் ஆன்லைன்ல பார்க்கிற நீங்களும் இதுவரை ரட்சிக்கப்படாம இருந்தா மெய்யான அந்த சந்தோஷத்தை பெற இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் பாவத்தை அறிக்கையிடுங்க. அவர் உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை தருவார். அது எங்கன்னா உள்ளத்திலிருந்து பொங்கி வரக்கூடிய சந்தோஷம். இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை. நான் கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அவ இந்த சந்தோஷம் வந்துட்டதுனா தான் இயேசு உள்ளத்திலே வருகிறார். நமக்கு ஒரு பெரிய பரிசுத்தம் உள்ளத்திலே வருகிறது. வாழ்க்கை மாற்றமாக ஆரம்பிக்கிறது. அந்த ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை பெறும்போதே பைபிள் வாசிக்க மனமில்லாத நமக்கு பைபிள் வாசிக்க வாஞ்சை வருகிறது. சர்ச்சுக்கு போனுங்கிற ஆசையே இல்லாத நமக்குள்ள இப்ப பாவத்தை அறிக்கையிட்டு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்த உடனே ஆலயத்துக்கு தவறாம போனுங்கிற எண்ணம் வருது. கர்த்தருக்காக வாஞ்சியோட ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் வருது. ஜெப வாஞ்சை இல்லாத நமக்குள்ளே ஜெப தாகம் வருகிறது. கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் நம் வாழ்க்கையை மாற்றுகிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு கிடைக்க வேண்டிய முதலாவது அனுபவம். ஆமென் சொல்லுங்க. அவ இதை நீங்க பெற்றுக்கொள்ளாம மற்ற எந்த காரியத்தை முக்கியப்படுத்தினாலும் அது பூரண ஒரு ஆசீர்வாதம் அல்ல. அதனால ரட்சிப்பின் மகிமையான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம் ஆண்டவரிடத்துல நம் பாவங்களை அறிக்கையிடுகிற பொழுது நம்ம கண்களால இயேசுவை நம்ம பார்க்கல, மாம்ச கண்ணில். அதைத்தான் பேதுரு இந்த வசனங்கள்ல சொல்றாரு. இப்போது அவரை நாம தரிசிக்கல, ஆனா விசுவாசிக்கிறோம். இயேசு என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே பலியானார், என் பாவத்திற்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து அவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம். அறிக்கையிட உடனே பரலோகத்திற்கும் நமக்கும் இடையே ஒரு தொடர்பு உண்டாகிறது. தொடர்பு வரும்போது நீ உன் பாவத்தை அறிக்கையிட்டாய், அந்த அறிக்கை ஜெபத்தை நான் கேட்டேன், உன் பாவத்தை மன்னித்தேன் என்பதற்கு அடையாளமாக தான் நம்ம உள்ளத்துல சொல்லி முடியாத சந்தோஷத்தை தர்றாரு. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு உள்ள வந்து அடையாளம் என்ன? இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் வந்துட்டான்னா பாட்டு பாட முடியும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம். நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்குள்ள இருக்கிற ஆனந்தத்தை வெளியில சொல்லக்கூடாதுப்பா, ரொம்ப மோசமா இருக்க மாதிரி இருக்கு. அது உள்ளத்துல சந்தோஷம் வந்தா அதுதான் மகிமையான சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்களேன். 1987 வருஷம் இந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். தவறான நண்பர்களோடு ஐக்கியப்பட்டு பாவ வழிகளிலே போய் கொண்டிருந்தேன். நண்பர்களோடு கூட சேர்ந்து நான் பல பாவங்களை செய்த பொழுது நண்பர்களாக ஒரு தவறு செய்தார்கள், அதற்கு நான் உடன்படவில்லை. ஆனால் நானும் அந்த தவறை செய்தேன் என்று பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டேன். அது நிமித்தமாய் ஒரு பெரிய கலவரமே அந்த ஏரியாவில் வரக்கூடிய அளவுக்கு பயங்கர பிரச்சனை ஆயிற்று. 18 வயசு. அப்போ எனக்கு ஐயோ என்னை கொன்னுருவாங்களோ, ஏதாவது மோசமாயிருமோன்னு பயந்த நிலையிலே தான் ஒரு சகோதரர் என்னை தேடி வந்து சொன்னார், தம்பி ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார், நீ உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வாய், ஆனால் இந்த பிரச்சனையை ஈஸியா கர்த்தர் மாத்திடுவாரு, உன்னை அவர் வல்லமையான ஊழியக்காரனா மாற்ற விரும்புகிறார், ஆகவே நீ ஆண்டவருக்கு உன் வாழ்வை ஒப்புக்கொடு என்று சொல்லி அவர் எனக்கு சுவிசேஷம் சொன்னார். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். நேரடியாக வீட்டுக்கு போனேன். 1.5 மணி நேரம் முழங்கால நின்று என் பாவத்தை ஆண்டவரிடத்துல ஒன்னொன்னா அறிக்கையிட்டு கொண்டு இருக்கிற பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஏதோ இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்தது. அந்த சந்தோஷம் வர 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 குற்ற உணர்வு வெளியேறி போனது. என் பயமெல்லாம் மாறி போனது. பாவியாய் உள்ளே போன நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளையா கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தாரு. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. குறிப்பிட்ட அந்த பிரச்சனைக்கா ஒரு 10 கிராமத்தை சேர்ந்தவர்கள் கூடி வழக்கு பேசினார்கள். என் நண்பர்களுக்கெல்லாம் அபராதம் விதிக்கப்பட்டது. எனக்கோ இதில் சம்பந்தம் இல்லை என்று தீர்ப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். அன்று முதல் தவறான நண்பர்களை விட்டு இயேசுவுக்காய் வாழ ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு 38 வருடம் கடந்து விட்டது. ஆண்டவர் இன்றைக்கும் அவருக்குள்ளே என்னை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்க பிள்ளைகளுக்காக சில தாய்மார்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க. அவங்களால வேதனை தாங்க முடியல.
கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணு. நான் சீக்கிரம் உன் பிள்ளைய தொட போறேன். உன் பிள்ளை உனக்கு வேதனையா இருந்து கொண்டிருக்கிறது தானே, அதே பிள்ளை உனக்கு நான் சந்தோஷமான பாத்திரமாய் மாற்ற போகிறேன். உன் பிள்ளையை நான் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். என்னை மாற்றினவர் உங்கள் பிள்ளைகளை மாற்றுவார். சிலர் உங்க கணவரால ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிறீங்க, தாங்க முடியல, குடி பழக்கம், பல தவறான காரியங்கள், அது நிமித்தமா கண்ணீர் வடித்துக் கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், உன் ஜெபத்தை கேட்டு அவர்களை நான் சந்திக்க போகிறேன். அவர்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்து உங்க குடும்பத்திலே மகிழ்ச்சியை நான் தரப்போகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவை மகிமையான ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த செய்தியெல்லாம் இப்ப யாரும் பெரும்பாலும் பேசுறது இல்லை. எல்லாம் உலக ஆசீர்வாதம். கர்த்தர் வீடு தருவார், வேலை தருவார், ஆடி கார் தருவார். இங்க வாழ்க்கை ஆடிக்கிட்டு இருக்கு, அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. ஆடி கார் தருவார், உனக்கு 10 பில்டிங் தருவார். இந்த மாதிரி போதனைகள் பெருகிவிட்டது. கர்த்தர் எனக்கு சொன்னார், யார் விரும்புகிறார்களோ இல்லையோ நீ சத்தியத்தை தைரியமாய் பேசு, அதுதான் எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே காசு பணத்திற்கு நாம் ஊழியம் செய்யவில்லை, அது எல்லாம் ஒரு நாள் அழியும். பிரியமானவர்களே, உலகத்தார் பழமொழி சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் 2 நெடுக்கு 7 குறுக்கு 1 டமுக்கு குழியில கொண்டு போய் அமுக்கு, இதான் வாழ்க்கைன்னாங்க. சொல்லுங்க. 2 நெடுக்குன்னா ஏணி நீளமா 2 கம்பு, 7 குறுக்குன்னா குறுக்க 7 கம்பு, அடுத்தால ஆள் இறந்த ஆளு அதில் தூக்கி வச்சு டமுக்குன்னா மேளம் போடு, கொண்டாடு, வெடி போடு அப்படின்னு சொல்லி கடைசியில குழியில கொண்டு போய் ஒரே அமுக்கு. இவ்வளவுதான் வாழ்க்கை. அதெல்லாம் பணம் நம்மோடு கூட வராது, காசு கூட வராது. ஆனா ரட்சிக்கப்பட்டிருந்தோமானால் நம்முடைய ஆத்மாவை அழைத்து செல்ல தேவதூதர்கள் வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நமது பெயர் பரலோகத்தில் எழுதப்படும். பிரியமானவர்களே, அதனால ரட்சிப்பை மறந்துடாதீங்க. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைன்ல பார்க்கிற, டிவியில பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுங்க. மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இது முதலாவது முக்கியமான ஒரு காரியம். பாவ சந்தோஷத்தை தேடி ஓடாதீங்க. அது ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், போக போக பெரிய அழிவுக்குள்ளே அதை நம்மை வழி நடத்தி விடும். ஆகவே பாவத்தை தேடி ஓடுகிற நிலை விட்டு மெய்யான சந்தோஷத்துக்குள்ளே வாங்க. இரண்டாவதாக, ஆண்டவர் கொடுக்கிற மகிமையான சந்தோஷம் என்ன? அதை குறித்து இதே பேதுரு நிருபத்தில் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். பாருங்க, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். தான் மகிமையான அபிஷேகத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவனுடைய பாடுகள் மூலம் கிடைக்கிற முதல் மகிமை மகிமையான ரட்சிப்பின் சந்தோஷம். இரண்டாவது மகிமை என்ன? மகிமையுள்ள ஆவியானவர். நம்முடைய தேவன் திருத்துவர், திரியேகத்துவர். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவரே தேவன் ஆகினும் 3 கடவுள் அல்ல, ஒரே தேவனாய் இருக்கிறார். அது எப்படிங்க அப்படின்னா, இப்போ முட்டை அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. முட்டையில 3 பகுதி இருக்கிறது. வெளித்தோடு இருக்குது, உள்ள வெள்ளைக்கரு இருக்கு, மஞ்சக்கரு இருக்கு. 3 சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? முட்டை. இது தெரியலன்னா அவனுக்கு பேரு முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அப்போ 3 பகுதி இருக்கு, ஆனா வெறும் தோடு, அது முட்டை இல்ல. முட்டையில ஒரு பகுதி. அதே போலதான் தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனாய் இருக்கிறார். இப்ப மனிதனாகிய நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்மிலே கூட 3 பகுதியில் இருக்கிற திரித்துவம் உடையவன் மனிதன். ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, உள்ளே சரீரம் தான் வெளியே இருக்கிறது. சரீரம் அல்ல மனிதன். 3ம் இணைந்தவர் தான் மனிதனாய் இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப அந்த மனிதனை பாருங்க. சிலர் வித்தியாசமா அந்த திருத்துவத்தை பத்தி கேள்வி கேட்கிறவங்க இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இப்ப பாருங்க, மனிதன் நான் இருக்கிறேன், எனக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, அம்மா அப்பா, அவங்க என்ன மகனே என்று அழைக்கிறார்கள். எனக்கு திருமணமாகி 32 வருடங்கள் ஆகிறது. என் மனைவி என்னை கணவர், பொதுவாக உலகத்துல அத்தா மாமா ஏதோ ஒன்னு கூப்பிடுவாங்க.
ஒருவர் என்னை மகன் என்று அழைக்கிறார், இன்னொருவர் என்னை மணவாளன் என்று அழைக்கிறார். எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, 2 பிள்ளைகள் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள். என்னையா இவரை ஒருத்தர் மகனேன்னு கூப்பிடுதாங்க, ஒருத்தர் அப்பான்னு கூப்பிடுதாங்க, ஒருத்தர் மணவாளனே கூப்பிடுறாங்க. நான் எத்தனை பேர்? 3 பேரா? ஒரே ஆளுதான். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அதே போலத்தான் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவரை தேவன் 3 விதத்திலே தன்னை வெளிப்படுத்துகிற ஒரே தேவன். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் திரியேக தேவன். கை வைத்து வர அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்துல ரொம்ப கவனமா கவனிக்கிறீங்க. உங்களுடைய கவனிப்புக்கு ரொம்ப நன்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது நல்ல செய்தி, நல்லா இருக்கு பிரதர். இந்த இடையிடையே ஓயாம அல்லேலூயா சொல்றீங்களே, அதான் நல்ல இல்லை பிரதர் அப்படிங்கிற மாதிரி சிலர் யோசிக்கிறீங்க. அதாவது இடையிடையே அது எதுக்குன்னா, அதான் ஆண்டவரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுமனே சோறு சாப்பிட முடியுமா? சாம்பார் வைக்கிறீங்க, உங்கள் ஊரில் 7 விதமான கூட்டு வைக்கிறீங்க, இல்லை வேற இஞ்சி துவையல் வேற வைக்கிறீங்க. அது எதுக்கு? இடையில ஒரு சோறாக இருந்தால் சாப்பிட முடியுமா? அதே மாதிரி தான் ஒரு மணி செய்தி சொன்னால் நல்லா இருக்காது. இடையிடைய ஒரு பாட்டு, ஒரு நகைச்சுவை, ஒரு சம்பவம், ஒரு அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கைடு சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சார், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வதாக தேவன் நமக்கு சிலுவையின் மூலம் சம்பாதித்து வைத்த பெரிய ஆசீர்வாதம் மகிமையுள்ள ஆவியானவர். திருத்துவத்திலே 3வது நபராக ஆவியானவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அபிஷேகம் அல்லது பரிசுத்தாவினுடைய கிருபை குறிப்பிட்ட சிலருக்குத்தான் கொடுக்கப்பட்டது. ஒரு ராஜாவுக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கு, ஒரு ஆசாரியருக்கு அப்படித்தான் கொடுக்கப்பட்டது. ஆனா இயேசு சிலுவைக்கு போகும்போது தான் எல்லார் மேலும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை ஊற்ற தேவன் சித்தமானார். அதனால தான் அப்போஸ்தலர் 2:17 சொல்லுகிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான எல்லா மனிதர் மேலும் இந்த அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். எதற்கு இந்த அபிஷேகம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம உலகத்தில் இருந்து பாவத்தை அறிக்கைட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் உலகத்திலே தான் வாழ்கிறோம். உலகத்திலே வாழும்போது நம்ம எந்த பாவத்தை விட்டோமோ அதே பாவத்தை செய்யக்கூடிய சோதனையை சத்துரு கொண்டு வருகிறான். நம்முடைய மாம்சிக சுபாவம் நம்மை பாவம் செய்ய வைக்க தூண்டுகிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஜெயங்கொண்டு ஆவியினுடைய பலத்தினாலே உலகத்தை, பாவத்தை ஜெயிக்க ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்த பாதையிலே நடத்துவதற்கு நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அவன் வாழ்க்கையில் இருக்கிற செயல் வேற, ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் செயல் வேற. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு மனுஷன் தூஷண வார்த்தை பேசுவான், தவறான நபர்களோடு கூட ஐக்கியமா இருப்பான், பல காரியங்களை செய்வான். ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு தவறி அந்த பாவத்தில் போய் செய்தா அவனால நிம்மதியா இருக்க முடியாது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவனை விட்டு எடுக்கப்படும். அந்த பாவம் செய்யும் பொழுது அந்த தேவ பிரசன்னை விட்டு விலக ஆரம்பிக்கிறது. மனசுல குத்தப்படுகிறான், ஐயோ நான் பேசிட்டேன், ஐயோ நான் தவறிட்டேனே, ஐயோ அங்க போக கூடாது போயிட்டேனே என்று குற்ற உணர்வுக்குள்ள வர்றான். ஏன்? இப்போ உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்படாத மனிதன் தூஷண வார்த்தை பேசுற அவனுக்கு தப்பாவே தெரியாது, பக்கத்தில் பொம்பளையால் இருக்குன்னே தெரியாது. ஆனா இப்பொழுது இந்த ஆவியானவர் அவனை தூண்டி உணர்த்துறதுனால அவனால விடுதலையோடு கூட வாழ முடியல, குற்ற உணர்வுக்கு ஆளாக்கப்படுறான். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் விழுந்து கதறி, ஆண்டவரே மறுபடியும் நான் தவறிட்டேன், என்னை தூக்கி எடுங்க, நான் பாவத்தை ஜெயிக்க பலன் தாங்கன்னு கதறும் போதான், பயப்படாத, என்னுடைய அபிஷேகத்தை உனக்கு தர்றேன், அவர் உன்னை பலப்படுத்தி பாவத்தை ஜெயிக்க
வைப்பார், சாத்தானை ஜெயிக்க வைப்பார் என்பதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, பாவ சோதனை பல்வேறு விதத்திலே நம்மை போராட்டத்திலே ஒவ்வொரு நாளும் கொண்டு வருகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையிலேயே பாவம், மொபைல் மூலமாய், கண்கள் காட்சிகள் மூலமாய் பாவங்கள், மாம்சிக பழைய பாவங்களின் ஆசைகளை உள்ளத்திலே விதைத்து அந்த பாவங்களை செய்ய தூண்டும்படி சாத்தான் வெளியே இருந்து நம்முடைய வாழ்விலே பல கரைகளை கொண்டு வர பார்க்கிறான். அப்போ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா உள்ள இருக்கிற ஆவியானவர் அடையாளம் காட்டுவார். இங்க போகாத, பேசுறத நிறுத்து, என் சமூகத்துல காத்துரு, என் வேதத்தை தியானி, சாத்தான் வர்றானா பயப்படாத, என் வசனத்தை அறிக்கையிடு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் ஜெயித்தது போல் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என்று ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பலப்படுத்துவதற்குத்தான் பரிசுத்தனுடைய அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகம் வந்துட்டா நம்ம ஜெப நேரங்கள் வித்தியாசமா மாறிடும். 10 நிமிஷம் ஜெபிப்பதற்கு கஷ்டமா இருக்கிற நாம மணிக்கணக்கா ஜெபிக்க இந்த ஆவியானவர் நம்மை ஜெபாவினால் நிரப்புகிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வித்தியாசமா மாறும். இந்த ஆவியானவர் வரும் பொழுது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய மனக்கண்களை பிரகாசம் உள்ளதாய் மாற்றுவாராம். நம்முடைய மாம்ச மனக்கண் உலகத்தை பார்க்கும். அந்த மனுஷனை மாதிரி வாழணும், அந்த மனுஷனை மாதிரி வீடு கட்டணும், அந்த சிஸ்டர் மாதிரி ட்ரெஸ் உடுத்தணும், இது மாம்ச பார்வை. ஆனால் இந்த ஆவியானவர் உள்ள வந்து மனக்கண்ணை திறக்கிற பொழுது நான் இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவருக்கு பிரியமா வாழணும். இன்னும் ஆண்டவர் என்ன குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அதை நான் நிறைவேற்றணுமே என்று சொல்லி அந்த பரலோக பார்வை கர்த்தர் நமக்குள்ளே தருகிறார். வசனத்தை வித்தியாசமாக வியாக்கியானம் பண்ணி தருகிறார். ஆவியானவர் வரும் பொழுது மகிமைக்குள்ளே நம்மை நடத்துகிறார். என்ன ஒரு பாக்கியம்! ஏன் சில ஊழியர்கள் பாடும்போது பிரசங்கிக்கிற பொழுது நம்ம மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய விதத்தில் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனக்கன்பான சகோதரனை சகோதரியை, உங்க வாழ்விலே பாவத்தை ஜெயித்து வெற்றியோடு நீங்க வாழ வேண்டுமானால் அபிஷேகம் தேவை. இன்றைக்கு நாம ஜெபிக்க போறோம். கர்த்தர் தாகமுள்ள ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ண போறார். கைவத்தி அல்லேலூயா சொல்லுங்க. மகிமையான அபிஷேகம். நேரம் இல்லாதனால் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். ஜெப நேரத்தில் ஆவியானவர் வல்லமே அசைவாட போறாரு. நீங்க ஜெப நேரம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க இருக்கணும். ஆவியானவர் எப்போ யாரை எப்படி தொடுவான்னு தெரியாது. மகிமையான கிரியை நடக்கும். ஜெபம் நடத்திட்டு இருக்கும்போதே கட்டிலாம் கரைஞ்சு போயிடும். ஜெபம் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்க மனசு கல்லா இருந்த மனசு லகுவா மாறிடும். ஜெபம் நடந்துகிட்டு இருக்கும்போதே சில அசுத்தாவி போராட்டம் இருந்ததுன்னா அப்படியே தள்ளாடி கீழே விழுந்து அந்த ஆவி ஓடி போடும்படி கர்த்தர் கிரியை செய்வார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 100வது நாள் நற்செய்தி கூட்டத்திலே கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார். 4 நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் ஆவியானவர் அசைவாட போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பார்களே, இந்த பரிசுத்த அபிஷேகத்தை நானும் 1987ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்டேன். ஒரு 65 பேர் கூடி ஒரு ஜெப வீட்டு அறையில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது எல்லார் மேல் ஒரு மகிமையின் அபிஷேகம் கடந்து வந்தது. என் கண்ணுக்கு முன்பதாக பெரிய ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே என்னையும் அறியாமல் நான் தூக்கி வீசப்பட்டேன். அப்படி உள்ளமெல்லாம் துள்ளுகிறது, கை காலெல்லாம் உதறுகிறது, என்ன நடக்குன்னு தெரியல. அப்போது அங்கே ஜெபித்து கொண்டிருந்த ஒரு வாலிப தம்பி, அவனுக்கு இங்கிலீஷே தெரியாது, ரொம்ப படிக்கல. அவன் இங்கிலீஷ்ல சொன்னான், ப்ராப்பர்சி சொன்னான், பீட்டர், காட் இஸ் touching you, he is anointing you அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி என்ன கர்த்தருடைய ஆவியான அபிஷேகம் பண்றார். நீ ஒரு வல்லமையான ஊழியக்காரனா மாற போற சொன்ன உடனே ஆவியானுடைய மகிமை பலமா இறங்கியது. அந்த கூட்டத்தில் 65 பேர் அபிஷேகம் பெற்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க உங்க பிரச்சனை, தேவை, வியாதின்னு வந்திருக்கலாம், அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. அபிஷேகம் பெறும் பொழுது கர்த்தர் எல்லா காரியத்திலும் அற்புதத்தை செய்திருவார். நல்ல கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வதாக கடைசியாக தேவன் தருகிற ஒரு முக்கியமான மகிமையின் ஆசீர்வாதம் என்ன? வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்
நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த வசனத்தின் ஆரம்பத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். நித்திய மகிமையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எட்டர்னல் க்ளோரியஸ் லைஃப். அது என்ன நித்திய மகிமை? பைபிளில் பார்த்தீங்கன்னா மகிமை என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமை என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிப்பதற்கு மகிமை என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, அவர் ஆலயத்தில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். மகிமை, தேவ பிரசன்னம். பிரியமானவர்களே, அந்த தேவ மகிமையின் பிரசன்னம் நம்ம இறங்கி வரும்போது தான் உலகத்தை மறக்கிறோம், ஆண்டவரை மெய்மறந்து துதிக்கிறோம். ஆராதனை நேரத்தில் ஆண்டவரையே புகழணும், ஆண்டவரையே உயர்த்தணும். அவர் எவ்வளவு வல்லமுள்ளவர், எவ்வளவு மேன்மைக்குரியவர், அதை மெய்மறந்து துதிக்க துதிக்க தான் அவருடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்போம். எங்கே அவரை துதிக்கிற துதி எழும்புகிறதோ தேவ பிரசன்னம் என்ற மகிமை இறங்கும். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே அந்த பிரசன்னத்தின் மகிமை நமக்கு வேணும். ஒரே பாட்டை 1 மணி நேரம் பாடினாலும் போர் அடிக்காது, மகிமை இறங்கும் போது. எனக்கு அன்பானவர்களே, மகிமையான பிரசன்னத்திற்கு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது மகிமை என்ற வார்த்தைக்கு யோவான் 2:11 இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவுள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி பலத்த ஒரு அற்புதம் செய்கிறார். மகிமை வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு யார் என்பதை இந்த சீசர்கள் அறிந்து கொள்ளும்படி. ஏன் அவர் ஃபர்ஸ்ட் மிராக்கிளை கல்யாண வீட்டில் சூஸ் பண்ணாரு? ஆலயத்தில் ஏன் ஆண்டவர் முதல் அற்புதம் செய்யல தெரியுமா? அப்பதான் மினிஸ்ட்ரியில் என்டர் ஆகிறாரு ஜீசஸ். அவரை பத்தி யாருக்கும் தெரியாது. அப்போ கல்யாண வீடுனா எல்லா மத மக்களும் வருவாங்க, சமுதாயத்தில் எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க. அங்கே ஒரு மிராக்கிள் பண்ணாதான் இயேசு யார் என்பதை எல்லாரும் அறிய முடியும், அவர் மேல் விசுவாசம் வைக்க முடியும். அதுக்கு தான் ஃபீல்டு கல்யாண வீட்டை சூஸ் பண்ணாரு. ஆமென் சொல்லுங்க. பிரியமானவர்களே, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்னு பார்க்கணும். நம்முடைய திறமையை காட்டுவதற்கு அல்ல. மக்கள் நம்மளுக்கு ஏதாவது வரவேற்பு கொடுத்து நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு இல்ல. எங்க போனாலும் ஜீசஸ் அதுல என்ன செய்ய போறாரு, அவர் என்ன விரும்புகிறார். இப்போ என்னுடைய சிந்தனை எல்லாம் அதுவாகத்தான் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்ப தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையான அற்புதங்களுக்கு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் பார்த்து பக்கத்தில் கேட்டுற போது நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி நாள் சாப்பாடு உண்டு இல்ல, இன்னைக்கு நைட்டு டெய்லி நைட்டு கூட இருக்க மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அப்போ வரும் பாருங்க சத்தம். அப்போ நான் பக்கத்தில் எட்டி பார்ப்பேன், ஜெப நேரத்தில் இந்த சத்தம் வந்துதா அப்படின்ட்டு. அதனால இப்போ சொல்லணும், அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஏறுது. சிலருக்கு தூக்கம் வர நேரம் வந்துட்டுன்னு நினைக்கேன். 9 ஆனால் கட்டையை சாத்திடணும். அப்படி சாத்தக்கூடாது. இன்னைக்கு 4 நாள் கர்த்தருடைய மகிமை பார்க்கணும்னு ஆசையோடு இருக்கணும். ஆமே. சரி, பிரியமானவர்களுக்கு கவனிங்க. அப்போ மகிமை என்றால் தேவனுடைய வல்லமையை குறிக்கிற ஒரு வார்த்தை, அற்புதத்தை குறிக்கிற வார்த்தை. மூன்றாவது மகிமை என்பது மத்தேயு 6:29 கர்த்தர் இயேசு சொல்கிறார், சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. காட்டு புஷ்பங்கள் விதவிதமான கலர்ல பூக்கள் வருத, சாலமோன் எவ்வளவு பெரிய ராஜா, அவன் கூட அவனுடைய சர்வ மகிமையில இந்த பூக்களை மாதிரி உடுத்திருந்ததில்லை, அவ்வளவா தேவன் உடுத்துகிறான்னு சொல்லிட்டு சாலமோனுடைய மகிமையை சொல்கிறார். அது எதை குறிக்கிறது? சாலமோன் ராஜாவுடைய பவர். ஒரு மன்னன் என்றால் அவனுடைய மகிமையை தனி. எல்லா ஜனங்களும் பணிவார்கள். ராஜானா அவன் கண்டவுடனே நடுங்குகிறார்கள். ராஜாவுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. சாலமோனிலும் பெரியவர் இயேசு ராஜா. அவர்தான் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரமானவர். அப்ப இங்கே மகிமை என்பது எதை குறிக்கிறது? பதவி, புகழ், செல்வம், மேன்மை, அந்தஸ்து, ஆசி, அப்படிப்பட்ட எல்லாம் தான் இந்த உலகத்தில் உள்ள சர்வ மகிமை. அந்த மகிமை கூட கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார்.
ஆனா இங்க 1 பேதுரு 1:5-10 என்ன சொல்றாரு? நித்திய மகிமைன்னு சொல்றார். எட்டர்னல் க்ளோரி. அப்படின்னா நித்தியம் என்றாலே அழியாத ஒரு வாழ்வு. இந்த உலகத்துல நாம வாழ்ற இந்த வாழ்வு இருக்க, அது அழிந்து போகக்கூடிய வாழ்வு. 1 பேதுரு 1:24 சொல்கிறது, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதில் பூவும் முதிர்ந்தது. இந்த உலகத்தில் என்னதான் படிப்பு, செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து இருந்தாலும் பூ போல தான் வாழ்க்கை. ஒரு நாள் வரும், எல்லாம் உதிர்ந்து விடும், அவன் வாழ்க்கை முடிந்து விட்டது, மகிமை எல்லாம் கரைந்து போகிறது. இது உலக மகிமை, தற்கால மகிமை. ஆனால் கர்த்தர் தருவது சிலுவை பாடுகள் மூலமாய் நித்திய மகிமை. மரித்தாலும் மரணத்திற்கு பின்பும் நமக்கு ஒரு மகிமையான வாழ்வு இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், மனுஷனுடைய வாழ்க்கை புல்லின் பூவை போல் இருக்கிறது. ஒருத்தர் டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு மாலையோடு வந்தாராம். டாக்டர் கேட்டாராம், எதுக்குங்க என்ன பார்க்க மாலையோடு வந்திருக்கீங்க? அப்போ அவர் சொன்னாராம், டாக்டர் இன்னைக்கு அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ண போறீங்க. ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகி பேஷண்ட் பிழைச்சிக்கிட்டா மாலை உங்களுக்கு வாழ்த்து மாலை. உங்க ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகி பேஷண்ட் மரித்து விட்டா மாலை பேஷண்ட்டுக்கு வேலை அனுப்புகிற மாலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதான் வாழ்க்கை. பிரியமானவர்களே, என்னதான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்தாலும் ஒரு நாள் வரும், பாடி எப்போயா அடக்கம் பண்ண போறீங்க? வேலை இருக்கு, எத்தனை மணிக்கு அடக்கம் பண்ண போறீங்க? இவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இது மனுஷன் நினைச்சே பார்க்கறது இல்ல. என்னமோ ஒரு 500 வருஷம் இருக்க போற மாதிரி கனவு காண்கிறான். இல்லை, புல்லின் பூவை போன்றது இந்த மனுஷனுடைய மகிமை. ஆனால் கர்த்தரை பின்பற்றினால் நித்திய மகிமையான வாழ்வை கர்த்தர் தர போறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. வரும் நாட்களில் இது குறிச்செல்லாம் நான் நிறைய சொல்லுவேன். மரணத்திற்கு பின்புடைய வாழ்வினுடைய மகிமை என்ன, கர்த்தர் பரலோகத்தில் என்னென்ன மகிமையெல்லாம் நமக்கு வச்சிருக்காரு, எல்லாம் நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை சொல்லி தருவேன். இந்த பாடியை குறித்த ரகசியம் என்ன, ஒரு பாடி, ஒரு மனுஷன் மரிக்கிற போது அவனுக்கு பாடியில் என்னெல்லாம் நடக்குது, நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை சொல்லி தர போறேன். வழக்கமான செய்தியா அல்ல, ஆழமான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தர போறாரு. இப்படி கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, ஒரு 99% உயர்த்தினீங்க. நீங்க வாழ்க. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க வாழ்க. அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, எப்பயா முடிப்ப? நேரம் ஆகுதையா, வயிறு வேற பசிக்குதியா, அப்படி யோசிக்க மாதிரி இருக்கு. முடிச்சிட்டு போறோம்ல. ஆனால் முக்கியம், கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அது நடந்தா தான் ஆமேன் போடுவேன். ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு போனாலும் நான் செய்தியை முடிக்க மாட்டேன். எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளுக்குள்ளே லீடு கொடுப்பாரு. இன்னொரு ஆளை தொட வேண்டியிருக்கு, இன்னொரு சகோதரியை தொட வேண்டியிருக்கு அப்படின்னா இன்னைக்கு விடி இங்கே தானா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் சரியான நேரத்துக்கு முடிச்சிருவோம். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ நித்திய மகிமை இயேசு கிறிஸ்து அந்த மகிமையை நமக்கு தருவதற்காகத்தான் பரலோக மகிமையை துறந்தார். தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆதி மனிதன் நித்தியமாய் வாழும்படி படைக்கப்பட்டவன் ஆதாமும் ஏவாளும். அவன் பாவம் செய்ததினாலே அவனுக்கு மரணம் வந்து அந்த நித்திய மகிமையை இழந்து போய்விட்டான். தேவன் பார்க்கிறார், மனிதன் மேல் அன்பு வைத்து மனுஷ சாயலின்படி அவர் வந்து அந்த மனிதனுடைய பாவத்தை சுமந்து மரணத்தை தனக்கும் ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்தை ஜெயித்து காட்டுகிறேன், என் பிள்ளைய மறுபடி தூக்கி நிறுத்த போறேன், இழந்த நித்திய மகிமை கொடுக்க போறேன்னு சொல்லிதான் அவர் மனிதனாய் அவதரித்தார். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுனுடைய சிலுவை பாடுகளின் மூலமாய் நமக்கு ஆதி மகிமை திரும்ப வரப்போகிறது, அழிவில்லாத மகிமை திரும்ப வரப்போகிறது. இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த மகிமை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது சங்கீதம் 4:7 நம்ம சொன்னபடி அந்த தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற சந்தோஷத்தை போல உலக ஆசீர்வாதத்தின் நன்மையெல்லாம் தானாவே தந்துடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எல்லாருடைய கவனமும் இந்த 3 மகிமையை நான் பெறணும் ஆண்டவரே.
இந்த மகிமை பெற்றுக்கொள்ளாம நான் போக மாட்டேப்பா. அப்படி ஒரு தாகத்தோடு உங்கள் மனதை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய பிரசன்னம் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறது. நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபத்தோடு எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மத்திலே இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்மத்திலே இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் நல்லா வாய் திறந்து கண்கள் மூடி இருக்கட்டும். கர்த்தரை நோக்கி பார்த்து எங்களுக்காக சிலுவையிலே பாடுகளை அனுபவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லாரும் கல்வாரி காட்சியை முன்னிறுத்துங்க. ஆண்டவருடைய பாதத்தில் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிலுவை காட்சி மனக்கண் முன்னிறுத்தி ஆண்டவரே எங்களுக்கு இந்த மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு இவ்வளவாய் பாடுபட்டீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி ராஜா. எல்லாம் வாய் திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நானே சொல்லி சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. நீங்களாகவே ஆண்டவர் மேலே அன்பு வச்சு ஸ்தோத்திரம் சொல்லணும். உங்கள் அருகிலே கர்த்தர் நிற்கிறார். உங்கள் துதியை கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக வேதனைகளை அனுபவித்தவர், பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், துக்கங்களை அனுபவித்தவர், நமக்கு மகிமையை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். நன்றி அப்பா. துதி சத்தம் எழும்பட்டும். உங்கள் வாயில துதி சத்தம் எழும்பட்டும். இங்க கவனத்தை நீங்க வேற எங்கேயும் சிதற விடாதீங்க. ஆவியானவர் மேல கவனம் வைங்க. ஏசப்பா மேல கவனம் வைங்க. ஹல்லேலூயா. நீங்க துதிக்க துதிக்க அந்த தடைகள் எல்லாம் அப்படியே விலக ஆரம்பிக்கும், விலக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கல்வாரி சிலுவை பாடுகளின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற முதல் மகிமை, மகிமையான ரட்சிப்பின் சந்தோஷம், மகிமையான ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. கல்வாரியை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும் ஆண்டவரே. இதுவரை நான் மனம் போல வாழ்ந்துட்டேன். இதுவரை இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம பாவ சந்தோஷத்தை தேடி நான் வாழ்ந்துட்டேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சகோதரனே, உன் இருதய கதவை கர்த்தர் தட்டி நிற்கிறார். நீ இருமனமாய் இருக்கிறாய். உலகம் உன்னை இழுக்கிறது, பாவம் உன்னை இழுக்கிறது. நீ வஞ்சிக்கப்பட்டு போகாதே. உன் வாழ்க்கை இன்றைக்கு எனக்கு ஒப்புக்கொடு. நான் உன்னை ரட்சிப்பினால் அலங்கரித்து உன்னை ஆசீர்வாத பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குறைவுகளை உணர்ந்து அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்தில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரணும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி ரத்தம் என்னை கழுவும். என் சிந்தையை கழுவும் ஐயா. சிந்தனையில் வருகிற அழுக்குகளை கழுவும் ஐயா. ஆண்டவரே, என் ரகசிய வாழ்க்கையில காணப்படுகிற பாவங்களை மன்னித்து உம் ரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் உண்மையா குறைவுகளை உணர்ந்து அறிக்கையிடுறீங்கன்னு கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையாய் நீங்கள் மனம் திரும்பி அறிக்கையிடுகிற வேளையில உங்கள் உள்ளத்தில் இந்த சொல்லி முடியாத சந்தோஷத்தை கர்த்தர் ஊற்ற அவளோடு காத்திருக்கிறார். இயேசுவே, நம்முடைய ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே, நம்முடைய ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிறுத்தாதீங்க. ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு மகளே, ஒரு நேரம் நீ ரட்சிக்கப்பட்டு என்னை எவ்வளவு பிரியமாய் தேடினாய். இப்பொழுது உலகத்திற்கு இடம் கொடுத்து கடமைக்காய் என்னை தேடுகிற பிள்ளையாய் மாறிவிட்டாயே. மீண்டும் ஆதி அன்பிற்குள்ளே வா, ஒப்புக்கொடு என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இழந்த கிருபை எனக்கு வேணும். அந்த இழந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும். ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆவியானவர் அசைவாடுகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி
வருகிறதை பார்க்கிறேன். மகளே, ஏன் தூரமாய் போனாய்? ஏன் தூரமாய் போனாய்? என்னை எவ்வளவாய் நேசிப்பாய், ஒரு நேரம் எவ்வளவாய் என் மேல் அன்பாய் இருந்து என் பாதமே தஞ்சம் என்று காத்திருப்பாயே. உன்னை நான் தினமும் தேடி தேடி வருகிறேன், நீயோ உன் கவனத்தை வேறு எங்கேயோ வைத்திருக்கிறாய். மகளே, என்னண்டை திரும்ப என்று கர்த்தர் அழைக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, யாரும் மௌனமா இருக்காதீங்க. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற நேரம், பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. ஆவியானுடைய பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறது. ஆவியானவரை ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒரு ஆத்மாவை விடக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக, அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. அன்பு மகளே, ஏன் உனக்கு இப்படிப்பட்ட உலக ஆசை? உலக ஆசையால் உள்ளத்திலே நிரம்பி இருக்கிறாயே. என்னை நீ கடமைக்காய்த்தானே தேடுகிறாய், உதட்டளவில் தானே உன் பக்தி இருக்கிறது. அதனால் தான் உனக்கு நன்மை இல்லை, அதனால தான் உனக்கு நிம்மதி இல்லை, உன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. இன்றைக்கு நீ மனம் திரும்ப, உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் தொடும் ஐயா. அன்பு சகோதரர்களை தொடும் ஆண்டவரே. ஆன்லைன்ல டிவியில பார்க்கிற சகோதரர்களை தொடும், சகோதரிகளை தொடும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்குவதற்காய் நன்றி, உம்முடைய அபிஷேகம் இறங்குவதற்காய் நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. இயேசுவே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை கழுவியருளும் ஆண்டவரே, கழுவியருளும் ஆண்டவரே. ஆண்டவர் இங்கே அசைவாடி கொண்டே இருக்கிறதை நான் பார்க்கிறேன். சிலர் நல்லா ஒப்பு கொடுக்குறீங்க, இன்னும் சிலர் இரு மனசோடு இருக்கிறீங்க. அப்படிலாம் என்னால் இருக்க முடியுமா? அப்படிலாம் என்னால் வாழ முடியுமா? கர்த்தர் சொல்கிறார், உன்னால முடியாது, என்னால முடியும் மகனே. உன் இருதயத்தை எனக்கு தா. நீ செய்கிறதெல்லாம் தோல்வியில் தானே முடிந்து கொண்டிருக்கிறது. எங்க போனாலும் உனக்கு வாய்க்கலையே. காரணம், உன் இருதயம் என்னை விட்டு தூரமா இருக்கிறது. இன்றைக்கு உன் இருதயத்தை எனக்கு தா. நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நான் உனக்கு நன்மையை தருகிற கர்த்தர். அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஒப்பு கொடுக்க விரும்புகிற உங்கள் வலது கரத்தை உங்க இருதயத்து மேல வச்சு, இயேசுவே உள்ளத்துல வாரோம். இன்று முதல் ஒரு புதிய மாற்றம் வாழ்க்கையில வரட்டும் ஐயா. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாய் என்ற வசனத்தின்படி புது நன்மைகள் இந்த நாள் முதல் வாழ்க்கையில வரட்டும் ஐயா. என் பாவங்களை மன்னித்து உம் இரத்தத்தால் கழுவி என் உள்ளத்திலே நீர் வாரும் ஆவியானவரே. நன்றி ராஜா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாரும் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தே, என்னை உமக்கு தந்தே, இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே, இயேசு நாயகா, இயேசு நாயகா. இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே, இயேசு நாயகா. அன்பு மகளே, அதிகாலமே என்னை தேடி தேடி வாஞ்சியோடு என் சமூகத்தில் அமர்ந்திருப்பாயே. இப்போது அந்த ஜபத்தை ஏன் விட்டு விட்டாய்?
நான் உன்னை தேடி தேடி வருகிறேன். ஆனால் நீயோ உலக காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து என் மகிமையை நீ அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய். எனக்கு நீ தந்திருக்கிற அபிஷேகம் போதாதப்பா, இன்னும் ஆவியினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆவியானவரே, யார் யார் தாகத்தோடு கேட்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, 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 என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆவியானவர் அப்படியே அசைவாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். புறாவை போல சிலருக்கு மென்மையா அசைவாடுகிறதை பார்க்கிறேன். உங்க உள்ளத்துல ஏதோ ஒரு தூண்டுதல் வருகிறது. ஹல்லேலூயா. உங்க வாயில உங்களை அறியாமலே ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அப்படி வாஞ்ச வருது. ஆவியானவர் உங்களை தொடுகிறார். சகோதரி, கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுகிறார். மகனே, கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுகிறார். ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள். முதல் நாளிலே மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகம், அபிஷேகம். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவரை உயர்த்துங்கள். அவரே மகிமையின் ராஜா, அவரே அபிஷேகம் பண்ணுகிற நாயகர். அல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும், ஆண்டவரே, தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும், ஆண்டவர் ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஃபயர், ஃபயர், அக்கினி இறங்குகிறது. அந்நிய பாஷை கிருபைகள் வருகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். மகனே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ போராடி கொண்டிருக்கிற காரியம் உன்னுடைய லக்க தடை பண்ண பார்க்குது. அதுல கவனம் செலுத்தாத. நான் கூட இருக்கிறேன். நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். நான் உன்னை உயர்த்துகிற கர்த்தர். என் அபிஷேகம் உன்னை உயர்த்த போகிறது மகளே. என் அபிஷேகம் உன்னை உயர்த்த போகிறது. ரட்சிக்கப்பட்டவனுடைய கொம்பை நான் உயர்த்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை இந்த மைதானத்தில் மக்கள் மேலே இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். இந்த மந்த நிலைமை வெளியேறி போகிறது. கட்டுகள் உடைக்கப்படுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. நன்றி ராஜா. ஆவியானவர் பலர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறதை பார்க்கிறேன். சிலர் சோர்வோடு இருந்தீங்க. கர்த்தர் இன்னைக்கு மறுபடியும் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. இனி நீங்க மணிக்கணக்கா ஜெபிக்கிறவங்களா மாற போறீங்க. 4 நாட்கள் கூட்டத்தில் புது புது கிருபை கர்த்தர் ஊற்றுவாரு. ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு வாங்க. ஆவியானவர் உங்கள் அனலாய் உங்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக வலதுகரம் உயர்த்தி, நித்திய மகிமையை கர்த்தர் தருகிறவர். இந்த உலக மகிமையெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். நமக்கு அழியாத பரலோக மகிமை. ஆண்டவரே, அந்த மகிமையை நான் அடையணுப்பா. வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே, அந்த பரலோக மகிமையான பாக்கியத்திற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், கைவிடப்படக்கூடாது. அந்த அழியாத மகிமையின் வாழ்வை எனக்கு தாரும் ஆவியானவரே. அந்த நித்திய மகிமை குறித்த ஆவிக்குரிய பிரகாச மனக்கண்களை எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்திலே கர்த்தர் சிலருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறதை பார்க்கிறேன். ஜெபிக்கிற இந்த நேரத்திலே உங்களுக்கு சில தரிசனம் வருகிறது. சிலர் ஒளி போல காட்சியை பார்க்கிறீங்க. சிலர் ஒரு புறா பறந்து வர்றது போல ஒரு காட்சியை பார்க்கிறீங்க. கர்த்தருடைய மகிமை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. சிலர் ஒரு நட்சத்திரம் போல மின்னுவதை கர்த்தர் காண்பிக்கிறார். கர்த்தர் உங்களை ஸ்டாரா மாத்த போறாரு. கர்த்தருக்காக மகிமையான நட்சத்திரமாய் மாற போகிறீர்கள். நன்றி தகப்பனே, மக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ கைவிடப்படுவது இல்லை மகளே என்று கர்த்தர் சொல்றாரு. நீ கைவிடப்படுவது இல்லை. ஆண்டவர் என்ன மறந்தாரோ, என்னை கைவிட்டுட்டாரோன்னு நீ கலங்குகிற, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை மறப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா.
நன்றி அப்பா. 3 விதமான மகிமையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய மகிமை நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. மகா கிருபையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த அன்பின் பிதாவே, இந்த முதல் நாளிலே நீர் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தோடு எங்கள் மத்தியிலே உலாவி வந்திருக்கிறதற்காக எமக்கு நன்றி அப்பா. அடுத்து பகல் கூட்டங்கள், இரவு கூட்டங்களிலே ஒவ்வொரு கூட்டத்திலும் வித்தியாசமாய் உம்முடைய மகிமையை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஒரு எழுப்புதல் இந்த சபையில் வந்தே ஆகணும் ஆண்டவரே அப்பா. இந்த வட்டாரத்தில் அந்த அக்கினியை இந்த கூட்டத்தின் மூலம் போடப்படணும் அப்பா. அதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து இன்னும் நிறைய ஜனங்களை கொண்டு வந்த எல்லா ஜனங்களையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறோம் ஆண்டவரே. நீர் அபிஷேகத்தினால் தொடும் பொழுது அவர்கள் சரீர பலவீனங்களை மாற்றி இருக்கிறீர். சிலருக்கு சரீர கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது, சோர்வுகள் மாறிவிட்டது. அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும். துதி கன மகிமையெல்லாம் நமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.